ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. வாசிக்க நேரமில்லை. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது பலமுறை பல தேவ மனிதர்களால் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருக்குமே பழகின படித்து ஞாயிறு பள்ளிகளில் பேசப்படுகிற ஒரு சத்தியம். இந்த நாளில் என்ற செய்தி என்னவென்றால், மனிதனுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பது சபை. கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு பலவிதமான தேவைகள், ஆன்மீக, சரீர, பொருளாதார, ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. தேவையில்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், அது அம்பானியா இருந்தாலும், அதானியா இருந்தாலும், ஒரு பில்கேட்டா இருந்தாலும், இன்றைக்கு இருக்க நவீன மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவரி மேன் ஹாஸ் அ நீட். மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே தேவை உண்டு. தன் பசங்களை வசிக்கிறோம். தேவைகளை எண்ணி முடியாதது. ஆங்கிலத்துல the needs cannot be numbered. அப்படின்னா தேவைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்படியானால் இந்த தேவைகளை சந்திக்கிற ஒரே இடம் சபைதான். திரும்ப சொல்லுகிறேன், மனிதனுடைய உள்ளான, வெளியான, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத எல்லா தேவைகளை சந்திக்கிற ஒரே ஒரு இடம் சபை மட்டுமே. அதை குறித்த ஒரு சத்தியத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சபைதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற இடம். சபையை தேவன் இந்த பூமியிலே அதாவது தோன்றுவித்த நோக்கமே, தேவன் உருவாக்கின நோக்கமே, கவனிங்கள், மக்களின் தேவைகளை சந்திக்கத்தான் சபை. திரும்ப சொல்கிறேன், சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல. டு ஹெல்ப் த நீடி. நான் சொல்லும்போது ஹெல்ப் த நீடி என்று சொல்லும்போது வெறும் இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக மட்டுமல்ல. இத்தனை ஆரம்ப நாட்களிலே இந்த பல சபைகள் செய்தார்கள். அவள் உடை கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், ஆனால் சத்தியத்தை சொல்லவில்லை. ஆரம்ப நாட்களில் இந்த மிஷினரிகள் இதுதான் கத்தோலிக்க திருச்சபை அதிகமாய் செய்தது. அவர்கள் பள்ளிகளை உருவாக்கினார்கள், மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள், அநாத ஆசிரமம் உருவாக்கினார்கள். ஆனால் சுவிசேஷத்தை சொன்னார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய செய்தி என்னவென்றால், church is the only place where they can meet the needs of the people. சபை ஒன்றுதான் இன்றைய மக்களின் தேவைகளை சந்திக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனை சந்திப்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. இன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கும் தேவன் சபை உண்டாக்கின நோக்கமே ஒடுக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், சிறைப்பட்டவர்கள், வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அன்பானவர்களே ஒரே பதில் சபை மட்டுமே. திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு சபை ஜனங்கள் அற்புதமா எண்ணுகிறார்கள். Church is the only place where you can get the answer. Church is the only place where you can get the solution for all the problem. தேவைகளுக்கு அதாவது நிவாரணம் அல்ல, நிவர்த்தி. அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தீர்வு சபைதான். இன்றைக்கு நிறைய பேர் சபையை நினைக்கிறாங்கன்னா, சபை திருமணத்திற்காகவும் கல்லறைக்காகவும். இட் இஸ் நாட் ஃபார் மேட்சிங் அண்ட் டிஸ்பேச்சிங். சபையின் நோக்கமே, அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை மாற, நிலைகள் மாற, உள்ளான மனிதர்கள் மாற, வாழ்க்கையின் அதாவது எல்லாமே அவனுடைய அந்தஸ்து மாற, அதுதான் சபை. இன்றைக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், சபை ஒன்றுதான் மனித வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பலமுறை படித்திருக்கிறீர்கள். இங்கே நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஒவ்வொரும் தேவாலயத்திற்கு பல காரியங்களுக்காக போகிறோம். நம்முடைய குறைகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, ஆரோக்கியத்திற்காக, நிம்மதிக்காக போகிறோம். அதில் நீங்கள் இன்னொன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, யாரோ உங்களுக்காக காத்திருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாய், தேவன் உங்களை கொண்டு அதிசயங்களை செய்யும்படியாய். கவனியுங்கள், அங்கே ஒரு மனிதன் காத்திருக்கிறான்.
தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷன். அங்கே நீங்கள் பார்க்கலாம், there is someone who's waiting for you. என் அன்பு பிள்ளையே, நீங்கள் ஆலயத்துக்கு போவது உங்கள் சொந்த ஆசீர்வாதத்துக்காக இருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு யாரோ ஒருவர் தேவன் சந்திக்க விரும்புகிறார். உங்களுக்கு தெரியாது. உங்களை கொண்டு நீங்கள் போவது உங்கள் சொந்த ஆசீர்வாதத்துக்காக, சுய லாபத்திற்காக, அதாவது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட. பட் there is someone who is waiting for you. உங்களுக்காக யாரோ ஒருவர் காத்திருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கார வாசலிலே, தேவாலயத்துல ஒருவன் காத்திருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, கவனிங்கள். இந்த மனிதன், அந்த வசனம் போட்டிருக்கிறது, அவன் 3ஆம் வசனத்துல அவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய எண்ணமெல்லாம், அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அன்றைய தேவை, அன்றைய வாழ்வு, அன்றைக்கு, அதாவது அன்றைக்கு தேவை முடிஞ்சா போதும். இப்படி சொன்ன புரியும். கவனிங்கள், இவன் தேவனை எதிர்பார்த்து வரவில்லை, ஆனால் தேவன் இவன் எதிர்பார்த்து வந்தார். திரும்ப அந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இவன் தேவனை எதிர்பார்த்து வரவில்லை, ஆனால் தேவன் இவன் எதிர்பார்த்து அங்கு வந்தார். எனவே தான் அங்கே இவளை கொண்டு வந்தார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை எதிர்பார்த்து போல, வசனம் கேட்கணும், ஆஸ்வதிக்கப்படணும், கர்த்தர் உருவாக்கணும், கர்த்தரோடு பேசணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும். that is not their ambition. ஆனால் தேவன் அங்கே வரும்போதே உன்னோடு பேச வருகிறார், உன்னை உருவாக்க வருகிறார், உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்ற விரும்புகிறார். He never expected that. அவன் தேவனை பார்க்க வரவில்லை. அந்த வார்த்தை கேட்கிறேன், அந்த வார்த்தையை பிச்சை கேட்டான். அதாவது அன்றைக்கு இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதற்கு தேவாலயத்தை போகிறோம்? சுய தேவை சந்திப்பதற்காக அல்ல, உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா. அந்த வசனத்தை நான் படிக்க கேளுங்க. இவன், அதாவது 10ஆம் வசனத்துல, ஜனங்கள் இவனை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் உங்களை கண்டு பிரமித்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். பட் டோன்ட் லுக் ஃபார் யுவர் ஓன் நீட்ஸ். உங்கள் சொந்த தேவை, உங்கள் சொந்த காரியங்கள், உங்கள் சொந்த விருப்பம் அன்றைய நாள் நடந்தால் போதும். கவனிங்க, டோன்ட் லுக் சம்திங் ஃப்ரீ. இது இலவசமாய் கிடைக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான். ஆலயத்துக்கு போனா சுகம் கிடைக்கும். சில பேர் வேறொரு காரணங்களுக்காக போறாங்க, பெண்ணுக்காக, மாப்பிள்ளைக்காக, ஏதோ அங்க சபையில உதவி செய்யறாங்க. அங்க நிறைய பேர் அப்படிதான் போறாங்க. அங்க போனா எனக்கு ரேஷன் தராங்க, அங்க போனா எனக்கு டிஃபன் கொடுக்குறேன், சாப்பாடு போடுறாங்க. டோன்ட் லுக் ஃபார் டெம்பரரி நீட்ஸ். அன்பாருடைய, அன்றைய தேவைக்காக சபைக்கு போகாதிருங்கள். there is an eternal blessing. அதை விட ஒரு மேலான வாழ்க்கை, மேலான உயர்வு, மேலான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, அந்த வார்த்தை அதிகமாய் தொட்டது. டோன்ட் லுக்கிங் சம்திங், எக்ஸ்பெக்ட் சம்திங் ப்ரெஷியஸ். மேலான ஒன்றை, மகிமையான ஒன்றை, முதல் தரமான ஒன்றை கவனியுங்கள். இவன் எதிர்பார்த்தது அங்கு கிடைக்கவில்லை, ஆனால் இவன் எதிர்பார்க்காத ஒன்று கிடைத்தது. அவன் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு சில்லறை காசுகள், பிச்சை கேட்டான். ஆனால் தேவன் அவன் எதிர்பார்க்காத ஒன்றை அவன் வாழ்க்கையில செய்தார். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பல அதிசயமான காரியங்களை செய்வேன். He was looking something sustained. அன்றைக்கு அந்த நாள் நடந்தால் போதும். நிறைய பேருக்கு அதுதான் என் எதிர்பார்ப்பு, சஸ்டெய்னிங். ஆண்டவர் உங்களை அந்த நாளைக்காக உருவாக்கல, எதிர்காலத்திற்காக, நித்தியத்திற்காக, ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களை உண்டாக்கினார். திரும்ப சொல்லுகிறேன், அவன் மனதில் சுகம் பெற வேணும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. இருந்திருந்தால் அவன் அன்பானுடைய ஜெபித்திருப்பான். அந்த வார்த்தை திரும்ப கேட்கிறேன். அவன் யோவானையும் பேதுருவையும் கண்டு பிச்சை கேட்டான். எனக்கா ஜெபிங்கன்ற வார்த்தை அவனுக்குள்ள வரல, பிச்சை கேட்டான். நிறைய பேருக்கு அதுதான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிச்சை கேட்கும்படிக்கு தேவன் உங்களை உருவாக்கவில்லை. அநேகருக்கு பிச்சை போடும்படி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப சொட்டது. அந்த 9ஆம் வசனம், நீங்கள் நடக்கிறதையும் நீங்கள் துதிக்கிறதையும் ஜனங்கள் காண விரும்புகிறார்கள். 10ஆம் வசனம், உங்களை குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க விரும்புகிறார்கள். 11ஆம் வசனம்,
ஜனங்கள் அவனிடத்திற்கு ஓடி வந்தார்கள். எத்தனை பெரிய காரியம் பார்த்தீங்களா? He was expecting nothing. He was expecting something material. ஏதோ உலக பிரகாரமான ஒரு காசுக்காக வந்தான். ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, அவன் நிலைமை பார்த்தீங்களா? பரிதாபமான நிலைமை. கவனிங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவனை தொட்டது. தேவன் அவனை தொட்டார். இங்கே இந்த செய்திக்கு ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரையில் பாருங்கள். நம்பர் 1, the faithfulness of the disciple. எல்லாமே ஃபுல்லா வரும். 2வது, the family of the layman, அந்த மனிதனுடைய குடும்பத்தின் நிலை. 3வது, the faith of the layman, the family of the layman. 2வது, the faith of the layman. 4வது, the farewell to the problem, அவன் பிரச்சனைக்கு தேவன் கொடுத்த ஒரு முடிவு. கடைசியாக, the fame that is spread abroad, அவனால் பரலோகம் உயர்ந்தது. திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, the faithfulness of disciple, சிஷ்யருடைய அந்த உண்மையும் உறுதியும். 2வது குறிப்பு, the family of the layman, அவனை பெற்றோர்கள் பட்ட பாடுகள், துக்கங்கள். ஒரு நாளும் அவனை சுமந்து கொண்டு வருவார்கள், திறவிட்டு சுமந்து கொண்டு போவார்கள். the family, அவனுடைய family the layman. 3வது, அன்பானவர்களே, the faith of the layman, அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை நான் பின்னாலே சொல்றேன் உங்ககிட்ட. 4வது, the farewell to the problem, உன் பிரச்சனைக்கு தேவன் கொடுக்கிற முடிவு. 5வதாக, the fame that was spread abroad, செய்திக்குள்ளே கடந்து போக நான் விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கவனிங்கள். the faithfulness of disciple, அந்த முதல் வசனம், அந்த வார்த்தை. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இங்கே பல காரணங்கள் தடை செய்திருக்கலாம். கவனிங்கள். ஜெபிக்க வருகிற நேரத்தில் தான் பிரச்சனை வருகிறது. ஜெபிக்க ஒரு நேரத்துல பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள் இல்லாம ஏதோ ஒரு வேலை. ஆனால் ஜெப நேரமாகி அந்த நேரத்துல கவனிங்கள், தேவாலயத்திற்கு ஜெபிப்பதற்கான நேரம், ஜெபிப்பதற்கான ஒரு இடம். இன்னைக்கு நிறைய பேருக்கு they don't have systematic time. எப்ப வேணா ஜெபிக்கலாம், எப்படி வேணா ஜெபிக்கலாம். அந்த வார்த்தை படிக்கிறேன். 9ஆம் மணி நேரம் தேவாலயம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது the faithfulness. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அதாவது a leader as a faithfulness. அவர் சொல்லுகிறார், it require the stewardship. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு உக்கிரானக்காரன், ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டுமா? உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ நற்பங்களை செய்ய வேண்டுமானால், ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சபை மட்டும்தான். பாடுகளுக்கு, போராட்டங்களுக்கு, இல்லாமைக்கு, வெறுமைகளுக்கு, கண்ணீருக்கு ஒரே தீர்வு சபை. சபை மட்டுமே. சபை மட்டுமே தீர்வாக இருக்க வேண்டுமானால் a leader must be a faithful one. எதில் உண்மை? ஜெபத்திலே உண்மை, நேரத்திலே உண்மை, வாழ்க்கையிலே உண்மை, பேச்சிலே உண்மை, செய்கையிலே உண்மை, எல்லாவற்றிலும் அவன் உண்மை உள்ளவனாய். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாமே. இப்படி சொன்னா அவனுக்கு புரியும். faithful to the church. 2வது, faithful to Christ. சபைக்கு உண்மை. 2வது, கிறிஸ்துவுக்கு உண்மை. அந்த வார்த்தை படிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அன்பானவர்களே, அவங்க எந்த நேரம் வேணா போலாம். nobody will question them. உங்களை கேள்வி கேட்க ஆட்கள் இல்லை. ஆனாலும் faithful to Christ, faithful to the church, faithful to the commitment. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லுகிறான். அந்த வார்த்தையில, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஃபெய்த்ஃபுல். தமிழ் பைபிள்ல இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது, குட் ஃபைட். ஆங்கில வேதத்துல குட் ஃபைட், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் டு கிரைஸ்ட், ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த சர்ச். அப்போஸ்தலர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 21:13. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நாங்கள் இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறோம். இதான் ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ். கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, மரிப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, the faithfulness to church, faithfulness to Christ, faithfulness to the word of God. வார்த்தைக்கு உண்மை, சபைக்கு உண்மை, சத்தியத்துக்கு உண்மை, எல்லாவற்றுக்கும் உண்மை. எனவேதான் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, they are faithful to Christ and faithful to church. தேவாலயத்திற்கு போனார்கள். எனவேதான் எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இன்றைக்கு சபையை மதிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். சபையை மதிப்பதில்லை, ஊழியனை மதிப்பதில்லை. சபை என்பது அவளுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது போல எப்ப வேணா வருவாங்க, எப்ப வேணா போவாங்க. ரொம்ப கேட்டா சபையை விட்டுடுவாங்க, இல்லை இன்னும் சபைக்கு போவாங்க. இல்லை என்பார்களே, திரும்ப சொல்லுகிறேன், தேவன் வாழ்க்கையில் ஏழ்மை மாற்ற வேண்டுமானால், வறுமை மாற்ற வேண்டுமானால், வியாதியை மாற்ற வேண்டுமானால், இல்லாமை மாற்ற வேண்டுமானால், வெறுமையை மாற்ற வேண்டுமானால், be faithful to church, be faithful to Christ. மூன்றாவது அந்த இவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். பவுலும் யோவானும் பேதுருவும் faithful to Christ, faithful to church. இரண்டாவது faithful to Christian duties. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் உண்மையா இருந்தார்கள். இது ஒரு உண்மைதானே. 9ஆம் மணி நேரம் பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். faithful to Christ, faithful to the church, faithful to your duty. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பணியில உண்மையாயிரு. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை நான் காத்துக் கொள்வேன். இதைத்தான் லூக்கா 18:1 சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகள், உங்களுக்கு தெரியாது, யோசித்து பாருங்கள். they never expect what will happen. யோவான் ஆலயத்துக்கு போகும்போது இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சப்பானை இருப்பான், எழுந்திருப்பான், நடப்பான், குதிப்பான், கத்தரை பின்பற்றுவான். அவனை கண்டு அநேகர் ஓடி வருவார்கள். ஜெனவர் எக்ஸ்பெக்ட், எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் உங்கள் பணி நீங்கள் ஒழுங்காய் செய்யும் போது நீங்கள் அறியாத, உங்களுக்கு எட்டாத பல பெரிய காரியங்களை தேவன் உங்கள் மூலமாய் செய்வார். நம்பர் 1, the faithfulness of the disciple, அவருடைய உண்மைத்தன்மை. இரண்டாவது, the family of the layman, அந்த குடும்பத்தினுடைய நிலையை யோசித்து பாருங்களேன். 2ஆம் வசனம், தன் தாயின் வயிற்றிலேயே அவன் சப்பானியாய் பிறந்தான். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.